Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மேங்களூர் ஸ்டைல் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் ஊற விடுங்க. ஒரு கடாயில் நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அது 10 சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தோம்னா கசப்பாயிரும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இதை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம சேர்த்த நெய் மசாலாலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் மசாலாலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். இந்த டைமில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, இது இந்த மசாலாலே நல்லா குக் ஆகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா அரைக்கும் போது காஷ்மீரி மிளகாய் சேர்க்காதனால இப்போ நான் காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்து வேக விட போகிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். இடையில எடுத்து அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம சேர்த்த மசாலாலாம் கண்டிப்பாக அடியில் பிடிக்கும், அதனால் அப்பப்போ பார்த்து கிண்டி விடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வெளியிலலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கடைசியாக கருவேப்பிலை இலை சேர்க்கறனால இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேங்களூர் ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.